சம்பூரில் அனல் மின் நிலையத்தை நிர்மாணிக்கும் திட்டத்திற்கு தொடர்ந்தும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். 2006ஆம் ஆண்டு ராணுவத்தினரால் கைப்பற்றப்பட்ட சம்பூர் பிரதேசம் பின்னர் உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டது. அதனை அடுத்து இந்த உயர் பாதுகாப்பு வலயத்தில் அனல் மின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கான உடன்படிக்கையில் இலங்கை இந்திய அரசுகள் கைச்சாத்திட்டன. புத்தளத்தில் நிர்மாணிக்கப்பட்ட நுரைச்சோலை அனல் மின் நிலையத்தை அடுத்து இலங்கையில் நிர்மாணிக்கப்படுகின்ற இரண்டாவது அனல் மின் உற்பத்தி நிலையமாக சம்பூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைகின்றது. இந்த அனல் மின் நிலையத்தின் மூலமாக 500 மெகாவாட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதே நோக்கமாகும். சம்பூர் அனல் மின் நிலையத்தை நிர்மாணிப்பதற்கு இந்தியாவினால் 200 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதுடன் மின் உற்பத்தி நிலையத்திற்கான 500 ஏக்கர் காணி, உட்கட்டமைப்பு வசதி, அபிவிருத்தி என்பவற்றை இலங்கை அரசாங்கம் வழங்குவதற்கு இணங்கியுள்ளது. எவ்வாறாயினும் இந்த மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டால் தாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என சம்பூர் மக்கள் கூறுகின்றனர். நாங்க 10 வருஷம் எங்கட ஊர் இல்லாமல் அகதி முகாமில் 10 வருஷம் வாழ்ந்திருந்த நாங்க இப்ப எங்களுக்கு எங்கட ஊர் கிடைச்சிட்டு சந்தோஷம் இருக்கிறோம். அதை விட எங்களுக்கு இப்ப முதலில் வந்த கவலையை விட இப்ப எங்கட ஊர்ல அமைப்பதால் எங்களுக்கு கூடிய கவலையா இருக்கிறது. வேற இந்த ஊர்ல கொண்டு அமைச்சாலும் பரவாயில்ல, ஏன் எங்கட ஊர்ல மட்டும் நாங்க அனல் மின் நிலையம் அமைக்க வேணும். நாங்க இந்த அனல் நிலையம் கட்டுவதை முற்றாக நிராகரிக்கின்றோம். இதை எங்களுடைய சம்பந்தரையா அவர்கள் பார்லிமெண்ட்ல எங்கோ கதைச்சு இதுக்கு நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து முயற்சி எடுத்து எங்களுக்கு இந்த அனல் நிலையம் இல்லாமல் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தாழ்மையுடனும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சக்தி டிவிக்கு நாங்கள் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பல பிரச்சனைகளை முன்கொண்டு வந்திருக்கார்கள். சக்தி டிவி மூலம் தேர்தல் காலங்களிலே நிறைய பேர் எல்லா வாக்குறுதியும் வழங்குவார்கள். மக்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் உதவி செய்து முன்வர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டேன். இந்த அனல் மின் அமைப்பு தொடர்பாக எங்கள் மக்களுக்கு எந்தவித ஈடுபாடும் இல்லை, விருப்பமும் இல்லை. இதனால் முற்றாக நிராகரிக்கின்றோம். ஏனென்றால் இங்கு அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டால் இங்கு புற்றுநோய், கால்நடை வளர்ப்பு, கடல்வாழ் உயிரினங்கள் எல்லாமே அழிந்து போகும். தண்ணி பற்றாக்குறை ஏற்படும், வறட்சி ஏற்படும்.